வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. இன்றைக்கி என்னோட ஷோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எனக்கு வந்து நான் டேரக்டர் சாரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்ததுமே கீழே வந்து ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு திருக்குறள் பார்த்ததுமே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த திருக்குறள் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். ரெடியா சார்? எஸ் சார். எப்பொருள் யார் யார் வாய்க்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் போர்டு சாரோட ஆஃபீஸில் என்ட்ரு ஆனதுமே இருக்கும். நான் யாரை பற்றி பேசுனேன் யோசிச்சிருந்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் பாண்டிராஜ் சார் டு மை ஷோ. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு பிறந்த ஷோக்கு வரீங்களா? கன்ஃபார்மாக சார், நீங்கள் தான் என்னோட ஓப்பனர். அப்போ நானும் உங்களை வெல்கம் தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் படங்களில் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அண்ட் அது மக்கள் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா கூட அந்த படத்தில் சண்டை போடுற மாதிரி இங்கே சண்டை போடாத, அந்த படத்தில் இப்படி பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே பண்ணாத, அந்த படத்தில் பார்த்து கற்றுக்கிட்டு இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலையுமே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்குது. வீட்டில் 2 பொண்ணுங்க இருந்தாலோ 2 பசங்க இருந்தாலோ, ஏன் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இருந்தாவே ஒரு சண்டை இருக்கும்ல, அந்த சண்டையை இதுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கோம். எப்படிலாம் சண்டை போடுவாங்க, எதுக்கெலாம் சண்டை போடுவாங்க, ஏன் சண்டை போடுவாங்க, அதாவது பெரிய விஷயத்த சின்னதாக எடுத்துக்குவாங்க, சின்னதாக பெருசாக எடுத்துக்குவாங்க. பொதுவாக 2 வீட்டில் இப்போ என் வீட்டில் 2 பையங்க இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் என் ஒய்ஃபுக்கு அவங்க 2 பேருக்கும் பஞ்சாயம் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதில் 2 பொண்ணுங்க அக்கா தங்கச்சி அப்படிங்கும்போது அந்த கதை அதுக்குள்ளே இருக்கும். இது ரொம்ப யோசிச்சு என்னுடைய படங்கள் எல்லாமே நம்ம மிடில் கிளாஸுக்குள்ளே நடக்கிற லைஃப்பை வந்து பிரதிபலிக்கிற இதுவாகவே இருக்கும். நம்ம பார்க்குற நம்மளுடைய அக்காவோ நம்ம தங்கச்சியோ நம்ம மாமாவோ மச்சானோ, அதனால் அதிலிருந்து எடுக்கும்போது வாழ்வியலிருந்து கதைகளையும் காட்சிகளையும் எடுக்கும்போது அது மற்றவங்க பார்க்கும்போது அப்படியே எங்களை எல்லாருமே என்று சொல்லுவாங்க, படம் பார்த்தவங்க அப்படியே எங்கள் வீட்டு கதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்பாங்க. எல்லா படங்களையுமே கேட்பாங்க. இப்போ தலைவன் தலைவியே வந்து ரொம்ப எப்படி எங்கள் வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. அப்படின்னா நம்ம எங்கள் வீட்லேயும் நடக்குது இந்த கதை, உங்கள் வீட்லேயுமே நடக்குதா, உங்கள் வீட்லேயும் அப்படி நடக்குமா அப்படிம்பாங்க. அது எல்லா படத்துக்குமே அந்த கேள்வி வரும். அது என்னென்னா நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு ஹாலிவுட்லேயோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்கிறது கிடையாது. சினிமா தான் பண்ணுறோம். ஆனால் அது நம்ம வாழ்வியலோடு எவ்வளவு சம்மந்தப்படுது, நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்குது, நமக்கு எப்படி இந்த கதை வந்து பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, அது எப்படி அவங்க அதுக்குள்ளே ஒன்றி வர்றாங்க அப்படின்னே அந்த அளவுக்கு தான் நான் யோசிக்கிறேன். பெரிய லெவலில் நான் மக்களாக நான் யோசிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அதனால தான் என்னவோ தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி மக்களோட மக்களை யோசிக்கும் போது நான் உங்கள் படங்களை பார்க்கும்போது அவங்க கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கிராண்டியராக இருக்கும். நீங்கள் போய் திடீர்னு கட் பண்ண சுவிட்சர்லாண்டில் போய் ஷூட் பண்ண மாட்டீங்க, எங்கள் பக்கத்தில் தான் ஷூட் பண்ணிட்டு தமிழ்நாடே தாண்ட மாட்டேன். இங்கே தான் இந்த படத்துக்கு தான் பாலக்காடு போயிருக்கேன். ஓகே, அதுவும் பார்டர் தான், கோயம்புத்தூர் பார்டர். பாலக்காடு, அதுவும் பாலக்காடு வந்து தமிழ்நாடாக இருந்தது, அதனால போயிருக்கேன்.